நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மக. இது என்னுடைய 1268வது வீடியோ. அக்கல்கோட் மகாராஜனுடைய சரித்திரத்தை பார்த்துட்டுருக்கோம். அதனுடைய 7வது நாள் இன்றைக்கி பார்க்குறது. இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 பேர் கூட பார்க்க மாட்டேன்னு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. சீக்கிரம் 10 நாளில் முடிச்சுடலான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வாட் இஸ். அதனால தான் சிதானந்தர் அலைகள் கூட அப்படி நிறுத்திட்டேன் நான். ஜனங்களுக்கு ஹவு டு க்யூர் யுவர் டிசீஸ், ஹவு டு ஏர்ன் மணின்னா 1000 பேர் பார்க்கறதுக்குன்ற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்த்தா கேட்கறதுக்கு ஆள் கூட இல்லை. அக்கல்கோட் மகாராஜன் பார்த்துட்ருக்கோம். தத்தாத்திரேயோட அம்சம் அவர் அவளை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணாலே வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும். இந்த நம்பிக்கை இருக்கணும். கூட சபரீஷன் பையன் பேசி நான் கேட்டேன். கும்பகோணத்தில் வந்து நம்ம புவனேஸ்வரி வந்தான்னு சொன்னால் நோய் நொடியெல்லாம் போயிடுன்னு சொன்னால நான் மாதிரி சொல்லவே இல்லைப்ப. பூமியில் இருக்கிறக்கூடிய எல்லா செல்வங்கள்லாம் கிடைக்கும் தான் சொன்னேன் நான். புவனேஸ்வரி பத்திரத்துக்கு வியாதி போகுன்ற மாதிரிலாம் நான் பிரலாபிக்கலை. நான் சொல்லிட்டேன். வியாதின்னு சொன்னால தன்வந்திரி இது பண்ணுற வைஜீஸ்வரன் சொல்கிற நாராயணன் வைத்தியோ நாராயண ஹரின்னு இருக்கு. அஸ்வினி குமாராவை பற்றி சொல்கிற அஸ்வினி குமாரை பற்றி பண்ணுங்க. அது என்ன மாமானா பெட்டர் யூ கோ த்ரூ வீடியோ நம்பர் சொல்லி போன இதெல்லாம் சொல்லி ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கா. இருந்தால் கேட்கறது ரெடியாக இருக்கா. அது மாதிரி கூடாது. திஸ் ஷுட் மேக் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும், பெயின் எடுக்கணும். நான் பேச தான் முடியும். அது கண்டுபிடிக்கிறது கூட பார்க்க மாட்டேன்னா கஷ்டம் இல்லையா. இப்போ இன்றைக்கி அக்கல்கோட் மகாராஜனுடைய 7வது நாள் சரிதத்தில் ஷோலாப்பூரை சேர்ந்த பாபுராவ்ன்ற பற்றி பேர். ஷோலாப்பூரை சேர்ந்த பாபுராவ் ஸ்ரீ சமத்தருடைய பரம பக்தர்கள் எவரோ அக்கல்கோட்டிலிருந்தோ கனகாப்பூரிலிருந்தோ ஷோலாப்பூர் வந்தால் அன்போடு வரவேற்று உபசரிப்பார். பாபுராவ் ஒரு முறை இருவரும் அக்கல்கோட்டுக்கு வந்திருந்தார். அப்போது அந்த இருவரும் பாபுராவுடன் வயதில் மூத்தவர்கள். அவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. இன்னொரு வறுமையில் சிக்கி இருந்தார். வெளிப்பயணித்தும் போது அவர்கள் ஒரு சொல்கிறார், ஸ்ரீ சுவாமி அவதாரம் என்று கூறுகின்றனர். என்னென்னா பணம் மிகுதியாக இருக்கிறது. அதனால் அந்த கர்நாடகத்தில் இருக்கிறது 40 வயசாச்சு, கல்யாணம் ஆலை, நன்கு படித்தவன் இருப்பினும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. நம் இருவருடைய தேவையை பூர்த்தி அடைந்தால் மட்டுமே சுவாமிகளை ஒரு அவதாரம் என்று ஒத்துக்கொள்ள முடியும். இதான் முட்டாத்தனம். எனக்கு தெரிஞ்சோட மணிகண்ட ஒரு பையன் ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டாக்டராக இருக்கான். சித்தா டாக்டர், தெலுங்கு பிராமின். சொன்னால் திருப்பி தள்ளி 40 வயசு மேலே போட்டு பாட்டு யூஸு 1008 கண்டிஷன் போடுற கண்டிஷன்லாம் யாரும் நடக்காது. உடனே பாபுராவ் வெறும் வார்த்தைகள் நான் பயன் இருக்கிறது, நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், உறுதியளிங்கள் சொல்லும்போது எங்கள் தேவைகள் பூர்த்தி அடைந்தால் நாங்கள் ஒவ்வொருவரிடம் அக்கல்கோடு வருவோம் சொல்கிறார். அக்கல்கோடு சென்று அடைந்து சாமிகளை தரிசனம் செய்தவுடன் அவர் மிகுந்த கோபத்துடன் ஒரு வேஷியை அழைத்து கொண்டு ஒரு இடத்தில் போய் அமர்ந்து கொள், சன்னியாசியின் ஆண்மையை சோதிக்கிறாயா என்று கேட்டார். இது கேட்டவுடன் அவர்கள் இருவரும் பயத்தில் நடுக்கி நமஸ்காரம் செய்கிறார். அவர்கள் இருவரும் தன்னைத்தானே கன்னத்தில் அறிந்து கொண்ட பின் தோப்பு கரணம் போட்டனர். தங்களை மன்னிக்குமாறு சாமிகளை கெஞ்சினர். கருணை கடலான சுவாமிகள் மன்னித்து விட்டு பிரசாதம் அளித்த பின் விடை கொடுத்து அனுப்பினார். மூவரும் இங்கென்று 3 நாட்கள் தங்கியிருந்து விட்டு தங்கள் சொந்த ஊரான கிராமத்துக்கு சென்றனர். 2 மாதத்திற்குள் ஒருவருடைய திருமணமும் மற்றவருக்கு வேலையும் கிடைத்தது. அவருடைய பிரார்த்தனை நிறைவேறின. இந்த பிரார்த்தனை நிறைவேற்றும் வண்ணம் ஒவ்வொரு வருடமும் அக்கல்கோட்டு வந்து சுவாமி சரணத்தரை தரிசனம் செய்தனர். ஏதும் அறியாதவர்களை ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில காரியங்களோ செய்ய வைத்து அவர்களுக்கு அருள்மழை பொழிந்து அவர்களை தன் பக்தர்களாக தன் வசம் இழுத்துக்கொண்டு அவர்களுக்கு அருணாக விழுந்து வழிகாட்டுவார் சமர்த்தர் அப்படின்ற கதை அது. இங்கே கூட ராஜேஸ்வரி பெண்மணி எங்கள் கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு வந்து ரொம்ப ஷீஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ். கிட்டத்தட்ட 3 தடவை பண்ணிட்டாவா இந்த மாஷாபூப் அர்ச்சனை 300-400 வடை பண்ணி தேனில் தோச்சு ஓம் ஐங்கரிசி ககார் ரூபாய் நமக ஓம் ஐங்கரிசி கல்யாணி நமக
லிப்பில் வைக்கணும் தேனோட, அதுக்கு தனி பவர் உண்டு. அந்த பெண்மணிக்கு நடக்கிறது. ஒவ்வொரு தடையும் பாங்க சிந்தாரிப்பட்டிலேருந்து வந்து பண்ணிட்டு போகிறேன். போன வாரம் கூட பண்ணேன் வசந்தான வளர்த்திடும் போது. இது நம்பிக்கையோடு செய்யணும். செய்ய காரியத்துக்கு உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னா, அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்து தொட்டு பார்க்குற கேஸ் நம்ம கேஸெல்லாம் ஒன்றுத்துக்குமே இருக்க. இந்த ஸ்ரீதேவி முகப்பேர் ஆயிரத்தி பிரார்த்தம் இது வரைக்கும் நிறைய கேட்போம், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க கட்சியில். மாமா இது இந்த பிரச்சனை மாமா, அந்த பிரச்சனை மாமா செய்யணும் இல்லையா? யாராவது ஆத்துக்காரி வச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு யாரும் வச்சுட்டு போட்டேன். அடுத்து வேறு யாருக்கா கொடுத்துட்றேன் அப்படியே தூக்கி. நான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு 15 வருஷம் ஆச்சு. பேண்ட்டும் போடுறதில்ல, சொக்காவும் போடுறதில்லை. மேலே அரக்கை சொக்கா தான் போட்டுக்கிறேன். அது அந்த பேண்ட்டெல்லாம் போடுறது நிறுத்தியாச்சு 2012 when I got retired from the company, I stopped wearing pant. ஒன்லி வேஷ்டி தான் என்னோட இதுவே. இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அந்த பெண்மணி பண்ணால் நம்ம அதை பண்ண முடியும். மற்றவா வச்சு கொடுத்து முன்னூத்தர் கொடுத்தா மகா பாவம் இருக்கு. வச்சு கொடுக்கக்கூடாது. யூ கேன் டொனேட் டு சம்படி. இது எங்கள் ஆத்துக்காக தான் சொன்னார் மாமா அப்படின்ற. என்ன பண்ணுறது? வாமன் புலாவும் தாம்பூல பிரசாதமும். சக வருஷம் 1794 கிபி 1872 நாசிக்கில் சிமஹஸ்ஸா என்ற அழைக்கப்படும் 12 வருடங்களுக்கு ஒருவிடம் கும்பமேளா நடைபெற்றது. அந்த வருடத்தில் பான்புவா நாசிக் திரேம்பகேஸ்வர் ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு சப்தசிங்கி தேவியை தரிசனம் செய்வதற்காக வந்தார். தேவியை முறைப்படி வணங்கிவிட்டு அங்கு இந்த வருடம் போப்பேவிடம் தேவியின் வாயிலில் இருக்கும் காம்பூல பிரசாதத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். போபே மிகுந்த கொண்டலுடன், ஸ்ரீ சமத்தர் உண்மையிலேயே பரபிரம்மாவாக இருந்தால், உங்களுக்கு அவர் மீது உண்மையான பக்தி இருந்தால், அவரே தேவியின் வாயில் இருக்கும் காம்பூல பிரசாதத்தை உங்களுக்கு அளிப்பார் என்று சொன்னார். இந்த உரையாடலே ஆன்மீகத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கும் பிரம்மச்சாரி பலர் கேட்டுக்கொண்டிருந்தனர். பிரம்மச்சாரி புவா கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஜெகதம்பாவை மிக சிரத்தையுடன் பிரார்த்தித்து கொண்டார். இந்த சமயத்தில் ஜெகதாம்பாவின் வாயில் இருந்த தாம்பூலம் அவருடைய உடலின் மீது விழுந்தது. இந்த தாம்பூலத்தை எடுத்து வாமன் புவாவும் பிரம்மச்சாரியை பகிர்ந்து கொண்டனர். இந்த அற்புதத்தை கண்ட போபே அதிர்ச்சியில் வாயெடுத்து நின்றார். அடுத்த நாள் இருவரும் சதாரா சென்று தேவ் மாமலத்தாரை தரிசனம் செய்துவிட்டு நாசிக் சென்றனர். அங்கிருந்து கங்கையில், அதாவது கோதாவரி நீராடி விட்டு அந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பன்றிபுரம் சென்றனர். பன்றிபுரத்தில் இருக்க பாண்டரங்கருக்கு அந்த கங்கையினால் அபிஷேகம் செய்தனர். அப்பொழுது அவர்களும் ஏக்நாத் பந்த் பாட்வே மற்றும் தாத்தாஜி மனோகர் ஆகியோருடன் பாண்டரங்கருக்கு பதிலாக சுவாமி சமர்த்தர் இருக்கும் காட்சியை கண்டனர். பாண்டரங்கர் பக்கத்தில் நிற்கிறார். யார்? சமர்த்தர். பின்னர் பன்றிபுரத்தில் அக்கல்கோட்டுக்கு நடந்தே சென்றனர். அன்றைய தினம் சுவாமி சமர்த்தர் பக்தர்களுடன் மோடியின் வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு தேங்காயை வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தனர். சுவாமி அவரிடம் சப்தசிங்கிடம் சென்று, ஏன் அப்படி கூச்சலிட்டீர்கள்? அதனால்தான் தாம்பூலத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று. பாண்டரங்கர் முன்னது கங்கை ஜலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று சொன்னார். இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தர்கள் மீது கொண்டிருக்கும் அதீத அன்பை எண்ணி இவருக்கு கண்களிலிருந்து நீர் ஆறாக பெறுகிறது. அந்த மாமலத்தாரை செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். உடனே இருவர் தங்களை மன்னிக்குமாறு சாமிகளின் பாதத்தில் விழுந்தனர். தத்தரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களை வணங்கியதற்காக சமானமாகும் என்பதை நிரூபிக்க வண்ணம் இந்த இன்சிடென்ட் நடந்தது சொல்லப்பட்டிருக்கு. சக வருஷம் கிபி 1795 கிபி 1873 சித்திரை மாதம் தேய்பிறை ஒரு நாள் விடியற்காலையில் வாமன் பூவா சமத்தருக்கு கங்கை நீரினால் அபிஷேகம் செய்வதற்காக சென்றார். அப்பொழுது சுவாமிகள் அபிஷேகத்தாக தயார் நாளில் இருந்தார். சோழப்பாவம் சுந்தரிபாயம் வாமன் பூபாவை கங்கை நீரை சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. உடனே சுவாமிகள் கோபத்துடன், இந்த மார்வாடிக்கு மிதமைக்கு ஏன் பயப்படுகிறாய்? கங்கை நீரை அபிஷேகம் செய் என்று கூறினார். சுவாமிகள் அவ்வாறு கூறிய அடுத்த நொடியே இந்த தாமதம் செய்யாமல் வாளி முழுவதும் கங்கை நீரை சுவாமிகள் மீது அபிஷேகம் செய்தனர். பின்னர் ஒரு பட்டு காவி துணியை சுவாமிகளுக்கு அழுத்திவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தனர்.
மாலை நேரத்தில் கீர்த்தனை செய்வதற்காக வாமன் பூவா நின்று கொண்டபோது, வீணாக ஏன் கீர்த்தனை புரிகிறாய், நைவேத்தியம் ஏன் கேட்டார். அடுத்த நாள் பூவா அடுத்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். வாமன் பூவா மட்டுமல்ல, அக்கல்கோட்டு வரும் பலரிடமும் சாமி ஒரு குழந்தையைப் போல் நடந்து கொள்வார். தனக்கு நைவேத்தியம் என்று கேட்பார். இந்த ஏழை பெண் கொண்டு வந்த நைவேத்தியம். ஸ்ரீ சுவாமி சமத்துடைய பக்தியான ஏழை பிராமண பெண் சுவாமிகளுக்காக நைவேத்தியம் செய்து கொண்டு வந்தார். அவள் பரம ஏழையாக இருப்பதால் அவளை சுவாமி மகாராஜுக்கு அருகில் செல்லக்கூட எவரும் அனுமதிக்கவில்லை. அவள் தூரத்திலிருந்து அமர்ந்து கொண்டு, என் நைவேத்தியத்தை சுவாமி இந்த வாய் நிறைய உண்பாரா என் எண்ணியவாறு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் தன் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்ட அதே நேரத்தில் அந்த பிராமண பெண்ணின் நைவேத்தியை தடுப்பது யார் அப்படி சத்தம் போடுறார். சுவாமி உள்ளே வா, தன் கையை அழைச்சி உள்ளே கூப்பிட்றார். அவள் அடுத்து ஓடுறா. சர்வ வியாபியான சுவாமிகள் ஆசீர்வதித்து விட்டு, உன் மகன் மிகவும் குறும்புக்காரன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அங்கிருந்தவர்கள் எவருக்கும் புரியவில்லை. அந்த பெண்ணிடம் விசாரித்த போது, நான் எவ்வளவோ தெருவுகளை தந்திருக்கிறேன், ஆனால் எவருமே சுவாமிகளுக்கு ஆசீர்வதிக்கவில்லை. சுவாமிகளை ஆசீர்வாதத்தினால் நான் மனை நிறைவு பெற்றேன். 45 வயசாயும் குழந்தை இல்லாத என்னை சுவாமிகள் இவ்வாறு ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தினால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணு வெடிப்பார். சுவாமி சமத்ரகாமி பக்தர்களின் மீது அந்த கருணை அன்பையும் கொண்டவர். அவர் அந்த பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றியது மட்டும் இல்லாமல், அவள் எந்த விதமான பிரார்த்தனையும் செய்யாமலேயே அவள் சேவையை நிறைவேற்றி வைப்பதில் அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என்பதை நிகழ்ச்சியை நமக்கு ஒரு அறிவுறுத்துகிறது. விநாயக் வாசுதேவராவ். மும்பையை சேர்ந்த விநாயக் வாசுதேவராவ் படித்த நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும் சர்க்கார் அதிகாரி. அவர் சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர். சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக முதல் முறையாக அக்கல்கோட் வந்திருந்தார். அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவரிடம் வர விருப்பமாக சொன்னனர். சுமார் 200 நபர்களுடன் அவர் கடப்கா ரயில் நிலையத்தில் வந்திறங்கினார். அவர்கள் வரப்போவதன் செய்தி முன்பே அரண்மனைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதால் வரவேற்க யானைகள், குதிரைகள் மற்றும் சில அதிகாரிகள் எல்லாம் வந்தனர். எனக்கு ஒரு குதிரை கூட நானும் செல்கிறேன் என்று கூறினார் சுவாமி மகாராஜா. உடனே மகாராஜா ஒரு பல்லக்கை அனுப்பி வைத்தார். ஸ்ரீ சுவாமியை பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஷடப்கா கிளம்பினார். பாதி தூரம் சென்றிருக்கும் நிலையில் சுவாமிகள் தன்னை எதிர்கொண்டு அழைக்க வருவதைக் கண்டு விநாயகராம் குடும்பத்தினரும் வண்டியை விட்டு இறங்கி நடந்தே சென்று சுவாமிகளை தரிசனம் செய்தனர். அவர் சுவாமிகளின் சமர்த்தனை பாதத்தில் நமஸ்கரித்து விட்டு தன் கண்ணீரால் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார். உடனே மகாராஜ், வா போகலாம், வண்டி கிளம்பட்ட என்று கூறியவுடன் ரயில் கிளம்பியது. ரயிலில் மற்றவர்கள் சுவாமிகளை அக்கல்கோட்டு தரிசனம் செய்தனர். விநாயகாக 4 நாட்கள் அக்கல்கோட்டை தங்கியிருந்து விட்டு பின்னர் கிளம்புவதற்காக சுவாமிகளிடம் அனுமதி கேட்டபோது, சீக்கிரம் விரைவாக கிளம்பு என்று புதைப்படப்பு கூறினார். அங்கிருந்தவருக்கு இன்னும் புரியவில்லை. ஸ்ரீ சுவாமிகள் ஆணைப்படி விநாயகர் விவரமாக கடப்கா ரயில் நிலையத்தை சென்றடைந்தார். அவரும் வந்தவர்களை சிலர் அவருக்கு முன்னதாகவே ரயில் நிலையத்தை அமர்ந்திருந்தனர். சில குழந்தைகள் யானையின் அம்பாரியில் அமர்ந்து சவாரி செய்து வந்தனர். ரயில் வசதி என்பது அப்போதுதான் புதிதாக உபயோகத்தில் வந்தது. ரயிலின் விசித்திரத்தை கேட்டவுடன் யானைக்கு பயம் ஏற்பட்டு தும்பிக்கையை உயர்த்தி காட்டுக்குள் ஓடத் தொடங்கியது. விநாயகராவுக்கு என்ன செய்து தெரியவில்லை. மிகுந்த கவலையுடன் சுவாமி சமர்த்தரை பிரார்த்தித்தார். அப்பொழுது சுவாமிகள் கூறிய விரைவாக சென்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டார். யானையை எவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சுவாமிகளிடம் அடைக்கலம் அடைவது வேறு வழியில்லை என்று விநாயகாக உணர்ந்து கொண்டு சுவாமி சமர்த்தரை மனதார பிரார்த்தித்தார். உடனே மதம் பிடித்த யானை ஆட்டுக்குட்டியை போல் சமாந்தமாக வந்தது. பின்னர் பாகன் அதை ரயில் நிலையத்துக்கு அழைத்து வந்தான். சுவாமிகளின் அபாரமான சக்தியை எண்ணி விநாயகாக புலகாங்கிதம் அடைந்தார். சாமி சமர்த்தருக்கு வெற்றி, ஜெய் அப்படின்னு சொல்கிறார். விநாயகாக 2ஆம் முறையாக அக்கல்கோட் வருகிறார். ஒரு நாள் காலை 9 மணிக்கு 2ஆவது முறையாக விநாயகாக அக்கல்கோட் வந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ராவ் சாஹேப் தவளை சாமரம் வீசிக் கொண்டிருந்தார். அருகில் ஷாகாஜி மகாராஜ் அமர்ந்திருந்தார்.
சங்கர், உன் வேலை என்னவென்று உனக்கு தெரியாதா என்று சுவாமியை மகாராஜிடம் ஆணையிட்டார். இதை கேட்டவுடன் அரசர் சாமரத்தை வாங்கி வீச தொடங்கினார். அந்த சோழப்பா சாமிகளுக்கு பீதாம்பரம் அடித்து மிக உயர்ந்த தலைப்பாகையுடன் தொப்பியும் அணிவித்தார். திடீரென சுவாமிகள் அந்த விலையுந்த ஆடைகள் அனைத்தையும் அவிழ்த்து எறிந்தார். அப்பொழுது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பன்றை பெற விட்டோபா துன்பத்தில் இருக்கிறார் என்று பல முறை கூறிக்கொண்டே இருந்தார். அந்த நாள் முழுவதும் சுவாமிகள் சோகமாகவே இருந்தார். அனைத்து பக்தர்களும் விபரீதம் நடக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்டனர். ஆனால் என்னென்னு புரியவில்லை. விநாயகாக விடுமுறை இல்லாத காரணத்தால் அன்றிரவே மும்பைக்கு கிளம்ப வேண்டியதாயிற்று. சாமிகளின் அனுமதியை பெற்றுக்கொண்டு கிளம்பினார். இரவில் ரயில் பார்சி நிலையத்தை அடையும் போது விநாயகாக பன்றிபுரத்தில் இருக்கும் பன்றிநாதமே இஸ்லாமியர் கலை தூக்கி எறிந்ததால் சாமியின் கால் உடைந்து விட்டது என்று தகவலை கேள்விப்பட்டார். உடனே அவருக்கு சுவாமி சமர்த்தர் முந்தைய நாள் ஏன் இப்படி நடந்து கொண்டார் புரிந்துவிட்டது. ஸ்ரீ சுவாமிகள் சமர்த்தின் இல்லைகளை எண்ணி அவரை ஆச்சரியமடைந்தார். அங்கிருந்து அனைவரும் சாமிகளை வாயார புகழ்ந்து கொண்டே மும்பை சென்றனர். மூவுலகில் நடைபெறும் அனைத்து நாடகங்களிலும் மக்கள் கோட்டில் அரங்கேறி கொண்டிருந்தன. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள எவராலும் முடியவில்லை. என்றாலும் சில சமயம் சில அனுபவங்களை பெற்றனர். அடுத்ததாக பரோடாவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஜானகிபாய். பரோடா ஜானகிபாய் என்ற பிராமண பெண் சுவாமி தர்மத்தை எடுத்து அக்கல் கொண்டு வந்திருந்தார். அவள் மிகுந்த ஆச்சாரத்தை கடைபிடிப்பவள். அவள் எங்கு அசுத்தம் நிறைந்திருக்கும் என்கிற எண்ணத்தை உடையவள் என்பதால் தன் பாதத்தை பூமியில் வைப்பதற்கு கூட தயங்குவாளாம். அவள் சாமிக்கு நைவேத்தியம் செய்து கொண்டு வந்திருந்தாள். மறுபடியில் ஒரு தேள் அவளை கொட்டிவிட்டது. இருப்பினும் எந்தவித தடையும் இல்லாமல் சாமியிடம் தன் நைவேத்தியத்தை சமர்ப்பித்தாள். அவள் எப்படியோ சிரமப்பட்ட சாமி மகாராஜுக்கு அருகில் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். உடனே மகாராஜ், நாங்கள் ஆச்சாரம் உணவு உண்பதில்லை, உன்னைப்போல் நடிப்பவர்களை கொடுக்கலாம் என்று கூறினார். அவள் தன் நடத்தையை எண்ணி வருந்தினாள். அவள் தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சியவுடன் சாமிகள் அவள் அளிக்க வந்த நைவேத்தியத்தை சுவைத்துக் கொண்டே, நீ வெள்ளையான பிறகு உன் மனத்தில் பக்தி அதிகரிக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சில நாட்களுக்கு பிறகு அவர் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டாள். ஸ்ரீ சாமிகளின் வார்த்தைகளை எந்த சக்தியால் மாற்ற முடியும்? பிரம்மாண்டங்களின் தலைவரான ஸ்ரீ சுவாமிகள் கூறிய அனைத்தும் பலித்தன. அவள் வெண்குஷ்டம் தாக்கிய பெண் தன் தீய கர்மாக்களை எண்ணி வருத்தமடைந்து எப்பொழுதும் சுவாமிகளை சமர்த்தனையவே நினைவில் வச்சிருந்தார். இந்த நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக தெரிந்தாலும் நாம் தினசரி வாழ்விகளை கடைபிடிக்கும் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவர்களுக்கு மற்றவர்களுக்கு தொந்தரவு அளிக்காத வண்ணம் இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது அக்கல்கோட மகாராஜத்தை கேளுங்கோ, நான் தான் மன்றாட முடியும். 6883 84 திருப்பி 82 83 இப்படியே 3 நாள் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப்ஸே இல்லை, ரொம்ப ஏத்தரச்சலாக இருக்குது. ஒரு 50 பேர் கூட பார்க்க மாட்டேன்று, அது ஒன்றும் வேதனையாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு 7வது ஒரு 10 நாளோட முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதையும் முன்னாடி சொல்லிடுறேன். டியூ டு ஷார்ட் க்ளோஸுக்கு என்ன ரீசன்னா யூஎஸ் ஆஃப் த ரீசன்ஸ், அதான் சொல்ல முடியும். நாள் நமஸ்காரம்.